السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان الحميد: والشمس تجري لمستقر لها ذلك تقدير العزيز العليم. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إذا اشتد الحر فأبردوا بالصلاة فإن شدة الحر من فيح جهنم. وصدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறையோனாகிய வல்லோன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது இறுதி தூதர் ஹாத்தமுன் நபி முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்வின் எல்லா நிலைகளிலும் கடைபிடித்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், மேலும் உலகளாவிய முஸ்லிம்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரிய கண்ணியம் பொருந்திய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகை மனிதன் வாழ்வதற்காக, மனித வாழ்க்கைக்குண்டான அத்துணை விதமான சகல வசதிகளோடு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகை படைத்திருப்பதாக தனது அருள்மறையின் வாயிலாக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுவான். அப்படி மனிதனுக்காக படைக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகமும் மனித வாழ்க்கையும் ஒரே சீராக பயணப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கேற்ப காலங்களில் சில பருவநிலை மாற்றங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித வாழ்க்கைக்காக, மனித உடலுடைய தேவைக்காக, நன்மைக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கால நிலைகளில், பருவ நிலைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருப்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும். சில காலங்களை மழை காலங்களாக, சில காலங்களை வெயிலின் காலங்களாக, சில காலங்களை குளிரின் காலங்களாக. காரணம், சில பருவத்தினுடைய மாற்றங்கள் மனித உடலிலும் இயற்கை சார்ந்த விஷயங்களிலும் சில மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது, ஏற்படுத்த வேண்டும். எனவே அந்த நீதியின் அடிப்படை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலங்களை, பருவங்களை மாற்றி அமைத்திருப்பதை நம்மால் அறிவியல் ரீதியாக உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தந்த ஒரு காலம்தான் இன்று நாம் வாழக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய இந்த கோடையுடைய காலகட்டம். பொதுவாக கோடை என்பது இந்த கோடை காலகட்டங்களில்தான் சில பழங்கள் மனித உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய, மனித உடலுக்கு வலுவை ஏற்படுத்தக்கூடிய, மனித உடலிலிருந்து கிருமிகளை நீக்குவதற்குண்டான இப்படி பல்வேறு விதமான நலவுகளை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கோடை காலத்தை அல்லாஹ் இயற்கையாகவே அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான்.
அப்படித்தான் கோடை காலம் என்பது இதுவரை மக்களிடத்திலே பயன்பட்டும் வந்தது. ஆனால் சமீபத்திய காலங்களில் கோடை என்பது, இந்த கோடை காலம் என்பது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயத்தை, அலர்ச்சியை உண்டாக்கி இருக்குது. கோடையும் அதன் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உஷ்ணமும் இந்த வெப்பமும் இந்த கோடை காலத்தை எப்பொழுது கடந்து விட மாட்டோம் என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு கோடை காலத்தின் மீது உண்டான ஒரு விதமான வெறுப்பை, அலர்ஜி சமுதாயத்தில் சந்தித்திருப்பதை, உருவாகி இருப்பதை நமது வாழ்க்கையை யதார்த்தமாக காண முடியும். எந்த சூரியனின் மூலமாக, எந்த சூரிய வெப்பத்தின் மூலமாக நாம் இந்த கடுமையான உஷ்ணத்தை அனுபவித்து வருகின்றோமோ, அந்த சூரியன் ஒன்றும் அதனுடைய பணிகளில் எந்த விதமான மாற்றத்தையும் அது செய்யவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் மிக தெளிவாகவே அதற்குண்டான சான்றுகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தருவான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. சூரியன், அதற்கு நாம் எந்த விதமான ஒரு அளவுகோலை வைத்திருக்கின்றோமோ, ஒரு வரைபாதை வைத்திருக்கின்றோமோ, அந்த வரைமுறையில் தான் சூரியன் அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திற்கு கியாமத் வரை அதனுடைய செயல்பாட்டை குறித்து அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய சான்று. சூரியன் ஒன்றும் அது தவறுகளைக்கல்ல. அல்லாஹ் தெளிவா சொல்றான், வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா. அதற்கு நாம் இந்த வரைமுறையை, பயணத்திற்குண்டான பாதையை அதுக்கு நாம வகுத்து கொடுத்திருக்கிறோமோ, அதில் தான் அது பயணப்படுதுங்க. அல்லாஹ் இன்னும் சொல்ல போனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இன்னும் கூட நமக்கு சூரிய பயணத்தை குறித்து மிக அழகாகவும் தெளிவாகவும் ஒரு விளக்கத்தை சொல்லி தருவாங்க. அது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா அபாதர் அதத்ரி ஐன தذهب الشمس. சூரியன் மறையக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அருகிலிருந்த தோழர் அபூதர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அபூதரை, இந்த சூரியன் இப்பொழுது எங்கு செல்கின்றது தெரியுமா? பகல்ல முழுக்க வானத்தில் பார்க்க முடியுது, மறைஞ்சிருது. மறைஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நபிகள் பெருமானார் கேட்கிறாங்க, இந்த சூரியன் இப்பொழுது எங்கு செல்கின்றது தெரியுமா? அபூதர் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, அல்லாஹ் வ ரசூலுஹு ஆலம். அது அல்லாஹ் ரசூலுக்கு தான் தெரியும்னாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னாங்க, ஃபஇன்னஹா தذهبு ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ். நம்மை பொறுத்தவரை காலையானால் சூரியன் கிழக்கிலே உதிக்கும், மாலையானால் மேற்கிலே மறைந்துவிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மறைவதற்கு உண்டான விளக்கத்தை சொன்னாங்க. அபூதர்ரை, சூரியன் இப்பொழுது எங்கு செல்கின்றது தெரியுமா? فإنها تذهب حتى تسجد تحت العرش. இறைவன் எந்த சிம்மாசனத்தில் இருக்கின்றானோ அந்த சிம்மாசனத்திற்கு கீழாக சஜிதா செய்வதற்காக, சிரம் பணிவதற்காக அந்த சூரியன் செல்கின்றது. சொன்ன நபிகள் பெருமானார் அடுத்து சொன்னாங்க, அது செல்லும், சஜிதா செய்யும், சஜிதாவிற்கு பிறகு ஃபதஸ்தஅذினு ஃபயுதனு லஹா. சூரியன் மறைஞ்சிருது, அல்லாஹ்விடத்தில் சஜிதா செய்யுது. சஜிதா செய்ததற்கு பிறகு அதிகாலை உதயமாகக்கூடிய நேரத்தில் ஃபதஸ்தஅذினு, அந்த சூரியன் இறைவனிடத்திலே அனுமதி கோரும், அனுமதி கேட்கும், யா அல்லாஹ், நான் மீண்டும் செல்லட்டுமா? நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஃபயுஸ்தஅذனு லஹா, அந்த சூரியனுக்கு அல்லாஹ் அனுமதி கொடுப்பான், மீண்டும் கிழக்கிலே உதயமாகும். மீண்டும் கிழக்கிலே உதயமாகும். இது சூரியனுக்கு உண்டான அன்றாட வேலை. இது சூரியனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அன்றாட வேலை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஹதீஸின் தொடரில் இப்படி சொல்வார்கள், வயூஷகு, ஒரு நேரம் வரும், ஒரு காலம் வரும்,
அன் தஸ்ஜுத, அந்த சூரியன் இறைவனுக்கு சஜிதா செய்ய வரும். ஃபலா யுக்பலு மின்ஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சஜிதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். வதஸ்தஅதினு ஃபலா யுஅதனு லஹா, அந்த சூரியன் அல்லாஹ்விடத்திலே நான் மீண்டும் உதயமாகட்டுமா என்று அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கும். ஃபலா யுஅதனு லஹா, அதற்கு அல்லாஹ் அனுமதி தர மாட்டான். மாறாக யுகாலு லஹா, அந்த சூரியனுக்கு அல்லாஹ் இப்படி கட்டளை இடுவான். இர்ஜிஇ மின் ஹைஸி ஷிஇதி, இர்ஜிஇ மின் ஹைஸி ஷிஇதி, நீ எங்கிருந்து வந்தாயோ, எந்த பாதையின் வழியாக வந்தாயோ அந்த பாதையின் வழியா திரும்பி செல். மேற்கு என்ன சென்று அல்லாஹ்வை சந்திச்சது. அல்லாஹ் இப்ப சொல்றான், நீ மேற்கிலே திரும்பி போங்கறான். ஃபதத்லுஉ மின் மக்ரிபிஹா, அது மேற்கில் உதயமாகும், அது கியாமத் என்றார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இந்த ஹதீஸின் பின்னணியில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி இதுதான். இந்த சூரிய வெப்பத்தின் மூலமாக நாம் கடுமையான உஷ்ணத்தை அனுபவித்து வருகின்றோமோ, இதுவரை இல்லாத உஷ்ணத்தை அனுபவித்து வருகின்றோமோ, அதற்கு காரணமாக நாம் இந்த சூரியனை நாம் இன்று காரணியாக ஆக்குகின்றோமோ, நபிகள் பெருமான் சொல்லித் தர்றாங்க, சூரியன் ஒன்றும் தவறிழைக்கவில்லை. சூரியன் கியாமத் வரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு என்ன கட்டளை இட்டு இருக்கின்றானோ அந்த கட்டளையை தான் அது நிறைவேற்றுகின்றது. அப்படி என்று சொன்னால், கடந்த காலங்களில் நாம் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது அனுபவிக்கப்படாத இந்த ஒரு வேதனை, இந்த ஒரு உஷ்ணம் இன்றைய தலைமுறையில், இன்றைய வாழும் காலங்களில், நாகரீகம் பெருகிய காலங்களில் நம்மிடத்தில் தோன்றி இருக்கும் என்று சொன்னால் அது சூரியனின் பிழையா நம்மின் பிழையா? அது சூரியனின் பிழையா நம்மின் பிழையா? மார்க்கம் இந்த கடுமையான உஷ்ணத்திற்கு தரக்கூடிய விளக்கங்கள் ஒன்று உண்டு, நாம் கேள்விப்பட்டிருப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே நரகம் முறையிட்டது, இறைவா, என் உஷ்ணத்தை, என் வெப்பத்தை என்னாலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அக்கல பாகி பாகா, அக்கல பாகி பாகா, என்னில் சிலதை சாப்பிட்டு விடுகின்றது யா அல்லாஹ், என்னால் தாங்க முடியல, எனவே எனக்கு கொஞ்சம் இளைப்பாறுதலை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நரகம் கேட்டதாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅதீன லஹா பினஃபஸைன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்திற்கு 2 அவகாசங்கள் கொடுக்கின்றான். 2 அவகாசங்கள் கொடுக்கின்றான். நஃப்ஸுன் ஃபி ஷிதாஇ வ நஃபஸுன் ஃபி ஸைஃபி, கோடை காலத்தில் ஒரு அவகாசமும் குளிர்காலத்தில் ஒரு அவகாசமும். எனவே நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, ஃபஅஷத்து மா தஜிதுன மினல் ஹர், கோடை காலத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய கடுமையான உஷ்ணத்திற்குண்டான காரணம் நரகம் மூச்சு விடுகின்றது. நரகம் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை கொஞ்சம் ரிலாக்ஸ் படுத்திக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்த அனுமதி, ஒரு மூச்சு விடுது. அந்த மூச்சு தான் நாம் அனுபவிக்கக்கூடிய கடுமையான வெப்பம், உஷ்ணம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஆக மார்க்கத்தின் பார்வையில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த உஷ்ணத்திற்கு, இந்த கடுமையான வெப்பத்திற்குண்டான ஒரு காரணி மார்க்கம் சொல்லித் தருகின்றது. நபிகள் பெருமான் சொல்லித் தர்றாங்க, நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு, ஒரே ஒரு மூச்சு காற்று. அந்த மூச்சு காற்று தான் கத்திரி வெயிலாக, அக்னியாக நம்மை வாழ முடியாத அளவிற்கு கிட்டத்தட்ட 2 மாதங்களை தாண்டியும் வருத்தக்கூடிய ஒரு வெயிலாக நம்மை துன்புறுத்துகின்றது என்று சொன்னால், அது நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு நமக்கு வெப்பமாக காட்சி தருகின்றது. நபிகள் பெருமானாருடைய விளக்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வெப்பத்தை, இந்த கடுமையான உஷ்ணத்தை ஏன் ஏற்படுத்த வேண்டும், இதன் பின்னணி என்ன என்பதை குறித்து அருமை சஹாபாக்களும் மேன்மைக்குரிய இமாம்களும் சில காரணங்களை சொல்லித் தருவாங்க. அல்லாஹ் ஏன் இந்த கடுமையான உஷ்ணத்தை கொடுத்திருக்கான்னு சொன்னா, முதல் விஷயம், நாம் நரகத்தை நினைக்க வேண்டும். இன்னைக்குதான் உலக வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும், உலக வாழ்க்கையை பொறுத்தவரை இன்பங்களை மட்டுமே அனுபவித்து வாழக்கூடிய ஒரு உலகில் எந்த கசப்பான நிகழ்வுகளையும் நினைவில் வைத்துக் கொள்வதற்கு
யோசிக்கக்கூடிய ஒரு சூழலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஒரு வேதனையிலிருந்து, ஒரு நரக உஷ்ணத்திலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கடுமையான உஷ்ணத்தை மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான் என்பதாக முதல் விளக்கமாக இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க. நமக்கு தெரியும், அண்ணன் பெருமானாருடைய தெளிவான வாக்குறுதி, நாளை கியாமத் என்பது நாம் எண்ணி விடுவதை போன்று அசாதாரணமாக எளிதாக கடந்துவிடக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல. அதற்குண்டான ஆரம்ப அடையாளமான நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க. அது மிக்தாத் பின் அஸ்வத் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, கியாமத் என்பது சாதாரணமானதல்ல என்பதை உணர்வதற்குண்டான முதல் விஷயமா நபிகள் பெருமான் சொல்லி தருவாங்க, ததுனி அஷ்ஷம்சு யௌமல் கியாமா. நாளை கியாம நாளையில் மஹ்ஷர் பெருவெளியில் அனைத்து மக்களும் ஒன்று கூடி இருப்பார்கள். எப்படிப்பட்ட சூழல்ல? ததுனி ஷம்சு யௌமல் கியாமா, நாளை கியாம நாளையில் சூரியன் உங்களுக்கு நெருக்கமாக சமீபமாக, எந்த அளவு சமீபம்? ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மைலின், ஹத்தா தகூன மின்ஹும் கமிக்தாரி மைலின், ஒரு மைல் அளவிற்கு உண்டான இடைவெளியில் தான் சூரியனுக்கும் உங்களுக்கும் இடைவெளி இருக்கும். ஒரு மைல் தூரம் எவ்வளவு தூரம்? கிட்டத்தட்ட இன்னைக்கு நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 1.5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர். இவ்வளவு தூரத்துல தான் அடியார்களுக்கும் சூரியனுக்கும் உண்டான இடைவெளி இருக்கும். இந்த இடைவெளியில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த மக்களையும் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கியாமத் வரை வரக்கூடிய, கியாமத்தின் சமீபத்தில் பிறக்கக்கூடிய கடைசி குழந்தை வரை அல்லாஹ் நிறுத்தி இருப்பான் இந்த அளவு இடைவெளியில தான். இஸ்லாம் நபிகள் பெருமானார் யோசிக்க சொல்கின்றார்கள், மனிதா யோசித்துக்கொள், இன்று நமக்கும் சூரியனுக்கும் எத்தனை லட்சம் மைல்கள் இடைவெளி இருக்குமோ, இந்த வெப்பத்தையே இந்த உஷ்ணத்தையே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத பொழுது இன்னைக்கெல்லாம் ஏழையின் குடிசையிலும் ஏழையின் வீட்டிலும் கடனை வாங்கியாவது ஏசியை போடும் அப்படிங்கிற சூழலுக்கு இன்னைக்கு நாம் ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். நிர்பந்தம். நமக்கு தெரியுது வெப்பம் எவ்வளவு கொடுமையானது. அல்லாஹ் யோசிக்க சொல்றான், மார்க்கம் யோசிக்க சொல்கின்றது, இவ்வளவு தூர இடைவெளி இருக்கக்கூடிய சூரிய வெப்பத்தையே உங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே, அதிலிருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக என்னென்னவெல்லாம் ஏற்படுத்துகின்றீர்களோ வசதிகள் ரீதியாக. ஓரளவு நார்மல் வசதியில் உள்ளவங்க வீட்டை மாற்ற பார்க்கிறோம். சாதாரண வீட்டை கட்டிட வீடா, அந்த கட்டிட வீடு தாங்கலையா ஏசியை போட்டாவது. இன்னும் கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவர்கள் இங்க இருந்தாதான் கூட பிளேட் ஏறி போயிட்டா, இங்க இருந்தால் அனுபவிக்கணும், பிளேட் ஏறி வேற இடம் போயிட்டா அதை சுற்றுலாவாக மாற்றக்கூடிய வசதி இன்னைக்கு உலகத்தில் உள்ளவங்க மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. தவறல்ல, இஸ்லாம் யோசிக்க சொல்கின்றது. உலகத்தின் சிறிது கால இடைவெளி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு இத்தனை முன்தயாரிப்புகளை, இத்தனை ஏற்பாடுகளை செய்து கொள்ளக்கூடிய நீங்கள் நாளை கியாம பெருவெளியில் வெறுமனை 1.5 மைல் தூரம், இன்னும் சொல்ல போனால் இந்த மைல் என்பதற்கு ஹதீஸுடைய ராவி, ஹதீஸுடைய அறிவிப்பாளர் அவங்க சொல்றாங்க, நபிகள் பெருமானார் மைல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அரபியில மைல் என்பது கிலோமீட்டருடைய கணக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி 1.5 கிலோமீட்டர். இந்த மைல் என்பதற்கு இன்னொரு விளக்கம் இருக்குது. இன்னைக்குதான் அந்த பழக்க பல பேர்கிட்ட இல்லை. சுருமா பார்த்துருப்போம். அந்த சுருமா ஒரு குச்சி இருக்கும், அந்த குச்சிக்கு பேரும் மைல் தான். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் சொல்றாங்க, நபிகள் பெருமானார் மைல் என்று சொன்னார்கள், அது பிரயாணத்தின் அளவில் உண்டான மயிலா அல்லது சுருமாவின் குச்சியின் மயிலா தெரியாது. நாம இப்ப யோசிக்கணும், இவ்வளவு நெருக்கத்தில்
இவ்வளவு நெருக்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரியனை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு கியாமத் என்பது அல் குர்ஆன் அதனுடைய அளவுகோலை குறித்து பல்வேறு விதமாக சொல்லித் தரும். ஏதோ அல்லாஹ் கூப்பிடுவான், இன்னைக்கு நம்ம சிபிஐ போன மாதிரியோ போலீஸ் என்கொயரிக்கு போன மாதிரியோ போனோம் வந்தோம், முடியலையா கையில கொடுக்கறத கொடுத்து மடக்கிட்டு வந்தோம், அப்படி இல்லை. கியாமத் என்பது மஹ்ஷர் பெருவழி என்பது அல் குர்ஆன் உச்சபட்சமாக சொல்லி காட்டும். கமிக்தாருஹு 50000 சனா. கியாமத்து சாதாரணமா நினைச்சிட்டு போயிடாதீங்க, அதோட அளவு என்ன தெரியுமா? 50000 சனா, 50000 வருடம் தான் கியாமத். கமிக்தாருஹு 50000 சனா, 50000 வருடம் வாழ்ந்தால் அதனுடைய தூரங்கள், அந்த நாட்கள் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அதுதான் கியாமத். அல் குர்ஆன் அல்லாஹ் பேசுகின்றான். எனவே கியாமத்தை மஹ்ஷர் பெருவழியை எளிதாக இலகுவாக கடந்தெல்லாம் யோசிக்காதீங்க. அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு சூழல்ல உங்க தலைக்கு மேல கொண்டு அல்லாஹ் சூரியன் நிறுத்தி கேட்பானே, அதற்கு நீங்கள் என்ன தயாரிப்பு செய்கின்றீர்கள் என்று யோசிப்பதற்குத்தான் இந்த கோடையின் வெப்பம் இமாம்கள் சொல்லி காட்டுறாங்க. இமாம்கள் இரண்டாவது காரணம் சொல்லி காட்டுவாங்க. பொதுவாக இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள அடிப்படை தேவைகள்ல நீர் அவசியமானது. நீர் ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதிலும் குறிப்பா கோடையின் காலகட்டங்களில் காப்பாடு தண்ணி கிடைச்சானது அமிர்தம். அருமை சஹாபாக்கள் எல்லாம் குளிர்ந்த நீரை பருகிவிட்டால், கோடையின் காலங்களில் குளிர்ந்த நீரை பருகிவிட்டால் அழுகுவார்களாம். அவ்வளவு தூரங்கள் அழுகுவார்களாம். காரணம் என்ன தெரியுமா? இந்த கோடையிலே உஷ்ணத்தை போக்க, வெப்பத்தை தணிக்க அல்லாஹ் இதை கொடுத்திருக்கிறானே. நாளை மறுமையில அந்த உஷ்ணத்தை, அந்த வெப்பத்தை போக்குவதற்கு நரகவாதிகள் அல் குர்ஆன் பேசுகின்றது. வனாத அஸ்ஹாபுன் நாரி அஸ்ஹாபல் ஜன்னதி அன் அஃபீது அலைனா மினல் மா. நரகவாதிகள் நரகின் வெப்பம் தாங்க முடியாமல் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார்களாம், எங்களால தாங்க முடியல இந்த வெப்பத்தை, உஷ்ணத்தை, கொஞ்சம் தண்ணியை ஊத்துங்க. பதில் வரும் ஹர்ரமஹா, அல்லாஹ் உங்கள் மீது ஹராம் ஆக்கிட்டான். இன்னைக்கு மினரல் வாட்டர் இல்லாட்டா ஃபில்டர் வாட்டர் இல்லாட்டா ஏதாவது தண்ணியா கிடைச்சிரும். நாளை எங்க மறுமையில் அந்த கடுமையான உஷ்ணத்தில், அந்த வெப்பத்தில் தண்ணீர் ஹராம். நமக்கு கேள்வி கணக்குகள் முடிந்து சொர்க்கவாதி என்ற பட்டியல் வரும் வரை தண்ணீர் ஹராம். மனிதா யோசித்துக்கொள். கடுமையான உஷ்ணத்தில், வெப்பத்தில் வெளியில் சென்று விட்டு வந்து தண்ணீர் கிடைக்காவிட்டால் உன் நிலைமை. நாளை நரகத்தில் சூரிய வெப்பத்தில் இவ்வளவு சமீபத்தில் தண்ணீர் அல்லாஹ் உனக்கு ஹராமாக்கிட்டான். அந்த மறுமையை குறித்துண்டான சிந்தனைகள் வேண்டும் என்பதுதான் இந்த உஷ்ணம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்பதாக இமாம்கள் சொல்லி காட்டுவாங்க. பேசுவதற்குண்டான விஷயங்கள் நிறைய உண்டு. இறுதியா நாம் இப்படி வரலாம். அல்லாஹ் நமக்கு பொதுவாக சொல்லி காட்டுறான், இந்த உலகம் ஹுவல்லதி ஜஅலலகுமுல் அர்த ஸலூலன் ஃபம்ஷூ ஃபீ மனாகிபிஹா. நீங்க வாழ்வதற்காக இந்த உலகத்தை நான் இலகுவாக்கி வசமாக்கி தந்தாங்கிறான் அல்லாஹ். அதனுடைய கோடையுடைய காலம் எப்படி இருக்கு தெரியுமா? மகாராஷ்டிராவில் மார்ச் மாதத்திற்கு பிறகு கடும் வெயிலின் தாக்கத்தினால் 109 நபர்கள் மரணம். இந்த மார்ச்சுக்கு பிறகு 1.5 மாதத்துக்குள்ள கேரளாவுடைய மினிஸ்டர், முதலமைச்சர் அறிவிக்கிறார், கொரோனாவின் காலங்களில் நீங்கள் எப்படி வீட்டிற்குள் இருந்தீர்களோ அதுபோன்று காலை 10 முதல் 3 மணி வரை உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். காரணம், கேரளாவில் புளூ கதிர்வீச்சு அதிகமாக இருக்கான். சூரிய உஷ்ணத்தை நேரடியாக வாங்கினால், அந்த புளூ கதிர்வீச்சை வாங்கினா கண்ணு, மூளை இது போன்ற பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட முடியும். இன்னும் சொல்ல போனால் இந்த சமீபத்திய 4-5 ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் நாம கேள்விப்படுறோம் ஹீட் ஸ்ட்ரோக். நம்ம பெற்றவங்க தலைமுறை நம்ம வாழ்வது கேள்விப்பட்டிருப்போமா? இன்னைக்கு புதுசா ஹீட் ஸ்ட்ரோக். வெயில்ல போனா மரணம், சடனாக மரணம்.
இந்த அசம்பாவிதங்களுக்கு எல்லாம் அல்லாஹ் சொல்றான், உலகத்தை உங்களுக்கு நான் வசப்படி தந்தாங்கிறான். ஆனா கோடை காலத்தை கடப்பது பல உயிர்களை தியாகம் செஞ்சு தான் கடக்கணும். அதாவது ஒரு நோயில போனோம், தொற்று வியாதியில போனோம், மறுக்க முடியாது. ஆனால் ஒரு பருவ காலம் மனித உயிர்களை கொள்வதற்குண்டான ஒரு சூழலுக்கு சாத்தியப்படுமா? இதை விஞ்ஞானம் உலகம் சொல்லி காட்டுகின்றது. இதற்குண்டான முழு காரணி மனிதன். குறிப்பாக 1880க்கு பிறகு தொழில் புரட்சி, தொழில் வளர்ச்சி என்று எப்பொழுது மனிதன் தொடங்கினானோ, குறிப்பாக வாகன புகை, தொழிற்சாலை புகை, நிலக்கரி, இன்னைக்கு இதெல்லாம் தொழிற்சாலை கொண்டு அவசியமானது. இதெல்லாம் எப்போ நம்ம வாழ்க்கையில் அதிகமாக புலந்து துவங்கிச்சோ, அந்த கார்பன் டை ஆக்சைடை மாற்றக்கூடிய, ஆக்சிஜனாக தரக்கூடிய மரங்களை, காடுகளை எப்பொழுது அழிக்க துவங்கினோமோ, இயற்கைக்கு எதிராக நம் வாழ்க்கை தொழில் புரட்சி என்கின்ற பெயரில், மனிதவள மேம்பாடு என்கின்ற பெயரில் இயற்கைக்கு எதிராக நாம் எப்பொழுது நம்மை மாற்றிக் கொண்டோமோ அங்கு துவங்கின்றது இந்த அழிவுகள். இன்னும் விஞ்ஞானம் எச்சரிக்குது. இப்போ 2026, 2030க்கே சொல்றாங்க, 2030க்கே சொல்றாங்க இன்னும் 1.78 ஃபாரன்ஹீட் அதிகரிக்கலாம். அது எப்படி குறைக்கன்னு சொல்லி தெரியல. மனிதனுக்கு முன்னேற்றங்கள் தேவை, தொழில் வளங்கள் தேவை. ஆனால் இயற்கையோடு, குறிப்பாக மரங்களோடு நமக்குண்டான வாழ்க்கை அமையப்பெறும் என்று சொன்னார். கண்டிப்பாக நமது வாழ்க்கை பாதுகாப்பான வாழ்க்கையாக, பருவத்தோடு சேர்ந்து இணைந்த வாழ்க்கையாக நம்மால் வாழ முடியும். இயற்கைக்கு மாற்றமாக நமது வாழ்க்கையை வாழ துவங்கினால் அதற்குண்டான அழிவுகள் பருவ காலங்களை, மனித வாழ்க்கையை கொல்லக்கூடிய விஷத்தின் காலங்களாக, ஒரு கொரோனாவை விட மோசமான காலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இயற்கையை பாதுகாப்பவர்களாக, இயற்கையோடு வாழ பழகுபவர்களாக அல்லாஹ் நம் அனைவரது வாழ்க்கையை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.